அனைவருக்கும் வணக்கம். ஐயா இனியவர்களுக்கு வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை, நீர் பயிற்சி, யோக முறை, கல்வி 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது மனிதர்கள் உலகத்தில் மனித உயிர்கள் பிறக்கின்றன, வாழ்கின்றன, அழிகின்றன. அதில் மனித உயிரினம் தான் மிக பெரிய, அதாவது மேம்பாடு அடைஞ்சு, அதாவது நல்ல ஒரு பகுத்தறிவுமிக்க மனிதனாக கருதப்படுறதுன்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகளுக்காக பல போராட்டங்களை கடந்து வராங்க. அதில் உடலை கவனிக்கிறதுக்காக நம்ம ஒரு நீர் பயிற்சி முறை நம்ம அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அந்த நீர்பயிற்சி முறை நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவைங்கிறத சித்தர் பெருமக்கள் நம்ம முன்னோர்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்திட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள படத்தை பார்க்கலாமா? கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. 15,000 வருடங்களுக்கு முன்னால் ராவணனின் மாமனார் மண்டோதரியின் தகப்பனார் மயன் எழுதிய முதல் வேதம். 4 வேதங்களுக்கும் முந்தியது பிரணவ வேதம். பிறல் பிளஸ் தவம், பிரணவம். இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை குழந்தையை குறிக்கும். பிரணவங்கிறது ஒரு குழந்தைய குறிக்கும்னு சேர்க்காங்க, சரிங்களா? ஓம் என்பது ஓங்குக என்று சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம். ஓம் என்பது ஓங்குக என்று சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம்னு சொல்லியிருக்காங்க. பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையானது. இது தற்போதைய குமரியில் வள்ளுவர் சிலை அமைத்த சிற்பக்கலை வல்லுனர் திருவாளர் கணபதி சபதி அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது. அதாவது பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையான சிற்பக்கலையில் கணபதி சபதி அவங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை அமைச்சாங்கல்ல, அந்த சபதிகிட்ட இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 15,000 வருடங்களுக்கு முந்தைய தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை. அதாவது நமக்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்த இது அழிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதை நம்ம திருப்பி உணர்றதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டது. ஆகையால் அது அடிப்படையிலேயே குறைபாடு உடையது. வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் மந்திர சாஸ்திரங்களும் மேற்கத்திய நாகரிக படையெடுப்பினால் அநேகமாக அழிந்துவிட்டன என்பதே சொல்லலாம். மேற்கத்திய நாகரிகத்தினால் நாம் பெற்றதை விட இழந்தது அதிகம். அதாவது நம்ம வெள்ளையர்கள் படையெடுப்பால் நம்ம நிறைய கலைகளை இழந்திருக்கோம். அவங்கக்கிட்ட பெற்றது ரொம்ப 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 கம்மின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? வர வர மருத்துவமனைகள் அதிகமாவதும் மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் முன்பு நாம் கேள்விப்படாத பல புதிய நோய்கள் இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட சாபக்கேடு. இயற்கையை நாம் உள்ளபடி புரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சி தான் இந்த புத்தகம். அதாவது இயற்கையை ஏற்கனவே விட்டுருந்தோன்னா நமக்கு இவ்வளோ புதிய மருத்துவமனை தோன்றியிருக்காது, மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் நோய் வந்திருக்காது. இப்போ அதோட முயற்சியை தான் நம்ம இப்போ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இயற்கையோட ஒத்து வாழணுங்கிற, இயற்கையோட ஒத்து வாழ்ந்து பரிணாம வளர்ச்சியில் நம்மளோட உணவு முறையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இயற்கையோட ஒத்து வாழ்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? மகாவீர ஜைனரில் இருந்து புத்தர் பெருமான், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் என்று ராமலிங்க வள்ளலார் பரியந்தயம் பல பெரியோர்கள் சாத்தானை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். அதாவது மகாவீர ஜைனரிலிருந்து புத்தர் பெருமான், நபிகள் நாயகம், இயேசு பெருமான், நம்மாழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாருமே அந்த பரியந்தம் என்ற பல பெரியோர்கள் சாத்தானை எதிர்த்து, அதாவது பசிங்கிற சாத்தானை எதிர்த்து போராடி இருக்காங்க. சரி, வெற்றி பெற்றார்களா என்றால் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. ராமலிங்க வள்ளலார் அவர்கள் கடை வைத்தோம் கொல்வார் இல்லை,
காலம் மாறும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அதாவது வந்து கடைவிரித்தோம் கொள்வார் இல்லை, காலம் மாறும் என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? சுவாமி விவேகானந்தர் நம் மதுரை சொற்பொழிவில் கூறியதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளோம். அவர் கூறியதாவது, மகான்கள் வருவார்கள், அவர்கள் அத்தகைய காலத்தின் தேவைக்கு ஏற்ப சமுதாயத்தை மாற்றி மேலும் நல்ல வழிகளிலும் கடமைகளிலும் செலுத்துவார்கள். அதாவது வந்து மகான்கள் வந்து அப்பப்போ வருவாங்க, அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தால வந்து அவங்கள வந்து அவங்க கடமையை அவங்க மக்களிடத்துல செலுத்துவார்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? மேலும் நல்ல வழிகளிலும் கடமைகளிலும் செலுத்துவார்கள். இத்தகைய நிலை இல்லை என்றால் சமுதாயம் தொடர்ந்து வாழ்வது என்பது முடியாமல் போய்விடும். உபநிடதங்களில் சாரமான பகவத்கீதையை உபதேசித்த கிருஷ்ண பகவானையும் சாத்தான் விடவில்லை என்றால் நாம் எந்த மூலை? அதாவது உபனிஷத்தில் உள்ள கிருஷ்ண பகவானையே சாத்தான் விடலை, அப்போ மனுஷர்களான நாமெல்லாம் எந்த மூலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, கிருஷ்ண பகவான் தன் கடைசி காலத்தில் மகா பதிவிரதையான காந்தாரியின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு அனாதையாக ஒரு சாதாரண வேடனின் அம்பினால் தன் பாதத்தில் அடிபட்டு மரணமடைந்தார். அதாவது பகவத்கீதையில் உபனிஷத்துக்கு சாரணமான கிருஷ்ண பரமாத்மாவே வந்து இந்த மாதிரி இதில் விழுந்துட்டாங்க. அப்போ மனிதர்களாக நம்மளை எந்த நிலைன்னு சொல்கிறாங்க, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பதிவிரதையான காந்தாரியின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு அனாதையாக ஒரு வேடன் வந்து அம்பை எரிஞ்சிருக்கான். கிருஷ்ண பரமாத்மா காலை இப்படி மாற்றி படுத்துருந்துருக்காங்க. அந்த அம்பு அவனுக்கு அந்த கால் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பறவை போல தோணிருக்கு. அதனால் அவன் என்ன செஞ்சிட்டார், அம்பை எழுதிட்டார். கடைசியில் பார்த்தா அது கிருஷ்ண